இன்னைக்கு ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். சாதம் ரெடி பண்ணுறதுக்கு கொதிக்கிற தண்ணியில் உப்பு எண்ணெய் சேர்த்து 15 நிமிஷம் ஊற வச்சிருக்க பாஸ்மதி ரைஸை சேர்க்குறேன். 5 நிமிஷத்தில் சாதம் நல்லா வெந்துடும். இதில் தண்ணியை வடிய வச்சு எடுத்து வச்சுக்கோங்க. இங்கே போன்லெஸ் சிக்கனில் கார்ன்ஃப்ளவர், உப்பு, மிளகு தூள் சேர்த்து நல்லா பெரட்டி எடுத்துக்கோங்க. ஃப்ரைட் ரைஸ் பண்ணுறது இந்த மாதிரி அகலமான கடாயில் பண்ணும்போது நல்லா பொலன்னு டேஸ்டியாக வரும். இன்னைக்கு நான் யூஸ் பண்ணுறது இண்டஸ் வேலி பிராண்ட் யூஸ் பண்ணியிருக்கிறேன். மாயா 12 கூப்பன் கோட் யூஸ் பண்ணினா உங்களுக்கு 12% ஆஃபர் கிடைக்குங்க. முட்டை ரெடி பண்ணி எடுத்துக்கோங்க. அதே இதில் சிக்கனை நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. சிக்கன் பொரிச்ச எண்ணெயில் பூண்டு, இஞ்சி போட்டு நல்லா வதக்கி எடுத்ததுக்கு அப்புறமா ஒரு வெங்காயம் சேர்த்து வதக்கி எடுத்துக்கிறேன். கூடவே காய்கறிகள் சேர்த்து காய்கறிகள் பார்த்தீங்கன்னா 3/4 பதத்துக்கு வெந்தால் போதுமானது. உப்பு தேவையான அளவு, 2 டேபிள் ஸ்பூன் ரெட் சில்லி சாஸ், 1 டீஸ்பூன் சோயா சாஸ், மிளகுத்தூள், 1 டீஸ்பூன் சர்க்கரை சேர்த்து நல்லா கலந்து எடுத்துக்கோங்க. இப்போ இதோடவே நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கிற சாதம், முட்டை, சிக்கன் எல்லாத்தையுமே நல்லா பெரட்டி எடுத்தீங்கன்னா ரொம்ப டேஸ்டியான ரெஸ்டாரண்ட்டில் கிடைக்கிற மாதிரி ஒன்று ஒன்றா பொலன்னு டேஸ்டியான ஃப்ரைட் ரைஸ் தயாராகிரும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நன்றி, வணக்கம்.